ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ குடித்தொகை என்ற பாடத்தை பற்றி பார்ப்போம். புவியியல் பாடப்பரப்பில் குடித்தொகை என்பது ஒரு முக்கியமான பாடப்பரப்பாக காணப்படுது. அந்த வகையில் இதில் குடித்தொகை என்றால் என்ன, குடித்தொகையின் வளர்ச்சி போக்கு, குடித்தொகையின் பரம்பல், குடித்தொகை எதிர்நோக்கும் சவால்கள் அல்லது பிரச்சனைகள், இதோட சேர்த்து குடித்தொகையின் கட்டமைப்பு, அடுத்தது பிறப்பு வீதம், இயற்கை அதிகரிப்பு வீதம், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள் குடித்தொகை தொடர்பாக எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள், குடிவரவு நாடு எதிர்நோக்கின்ற சாதகமான பாதகமான குடிவரவு மற்றும் குடியகழ்வு நாடு எதிர்நோக்கின்ற சாதகமான பாதகமான விடயங்கள்ல அநேகமான விடயங்கள் இதுல காணப்படுது. இதுல நம்ம மிக முக்கியமாக இந்த குடித்தொகை என்றால் என்ன, குடித்தொகையின் வளர்ச்சி போக்கு, அதுல பரம்பல், குடித்தொகை எதிர்நோக்கின்ற சவால்கள் அல்லது பிரச்சனைகள் பத்தி பார்ப்போம். அந்த வகையில குடித்தொகை என்றால் என்ன, நிச்சயிக்கப்பட்ட புவியியல் அளவு ஒன்றில் குறிப்பிட்ட காலப்பகுதியில் வாழும் முழு மக்களினதும் சனத்தொகை குடித்தொகை எனப்படும். இதே போன்று குடித்தொகை பருமன் என்று சொன்னால் நிச்சயிக்கப்பட்ட புவியியல் அளவு ஒன்றில் வாழும் முழு மக்களினது சனத்தொகையினை முறையான கணக்கெடுப்பின் மூலம் காட்டுவது குடித்தொகை பருமன் எனப்படும். அடுத்ததாக குடித்தொகை வளர்ச்சி போக்கும். குடித்தொகை வளர்ச்சி போக்கு என்று சொல்லப்படுவது இறப்பு வீதத்தை விட பிறப்பு வீதம் அதிகமாக காணப்படுவது குடித்தொகை வளர்ச்சி எனப்படும். இது இரண்டு வகைப்படும். மிக நீண்ட காலமாக மந்த நிலையில் காணப்பட வளர்ச்சி போக்கு. இது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 1750 வரையான காலத்தில் மந்த நிலையில் காணப்பட்டது. பின்பு குறுகிய காலத்தில் அதிகமாக வளர்ச்சி ஏற்பட்ட காலப்பகுதி, அதாவது 1750க்கு பிறகு தற்காலம் வரை குறிப்பிடலாம். அடுத்தது விரிவான விளக்கத்தை கைட்ல 2.2, அதாவது கைட்ல 2.2.1 என்ற அட்டவணையில உலக சனத்தொகையின் வளர்ச்சி போக்கு என்று குறிக்கி அந்த அட்டவணையில அதாவது 1704 தொடக்கம் 2011 வரை சனத்தொகை எவ்வாறு காணப்படும் என்பன அந்த அட்டவணை கூறுது. அதுல முக்கியமாக சனத்தொகையானது பில்லியன்ல இருந்து பில்லியனுக்கு அதிகரிப்பதற்கு அடுத்த காலப்பகுதி குறைவாக காணப்பட்டதை அதுல காணலாம். அதுலயும் 1927க்கு புறவும் சனத்தொகை எடுத்த காலப்பகுதி மிக குறுகிய காலத்தில் அதிக சனத்தொகை வளர்ச்சி அடைந்திருப்பதை நம்ம காணக்கூடியதாக உள்ளது. அதுலயும் 5 பில்லியனுக்கு பிறகு சனத்தொகை நிலையான காலப்பகுதி அதிகரிப்பதை காணலாம். அடுத்ததாக குடித்தொகை பரம்பல். குடித்தொகை பரம்பல் என்று சொல்லப்படும். இது 3 விதமாக பரம்பி காணப்படுவது. பூகோள ரீதியாக, கண்டங்களுக்கு ஏற்ப, நாடுகளுக்கு ஏற்ப. பூகோள ரீதியாக சொல்லக்குள்ள அது சனத்தொகை ஐதாக காணப்படுவது, சனத்தொகை மத்தியமாக காணப்படுவது, சனத்தொகை அதிகமாக காணப்படுவது 3 வகையாக பரம்பி காணப்படுது. அதுல சனத்தொகை அதிகமாக காணப்படுகிற இடங்களாக தென்னாசியா, கிழக்காசியா, தென்கிழக்காசியா, ஐரோப்பா போன்ற இடங்களை குறிப்பிடலாம். அடுத்தது கண்டங்களுக்கு ஏற்ப பரம்பி காணப்படுறதுல ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஓஷானியா தீவு. ஆசியாவில் சனத்தொகை 60.4 வீதம் பரம்பி காணப்படுகிறது. ஆப்பிரிக்காவில் 14.5, ஐரோப்பாவில் 11.4, வட அமெரிக்காவில் 7.6, தென் அமெரிக்காவில் 5.6, ஓஷானியா தீவுல 0.6 என்ற விதத்துல சனத்தொகை பரம்பி காணப்படுது. அடுத்தது நாடுகளுக்கு ஏற்ப சனத்தொகை அதிகமாக காணப்படுற நாடா சீனாவும், குறைவாக காணப்படுவது மெக்சிகோவையும் குறிப்பிடலாம். இவ்வாறு இது பரம்பி காணப்படுவதில் செல்வாக்கு செலுத்துகிற காரணிகளாக பௌதிக மற்றும் மானுட காரணிகள் காணப்படுவது. பௌதிக காரணியாக காலநிலை, நீர் வசதி, இயற்கை வளம், தரை தோற்றம், அநேகமான காரணிகள். மானுட காரணியாக நகராக்கம், போக்குவரத்து, வியாபாரம், அரசியல் காரணி போன்றவற்றை குறிப்பிடலாம். அந்த வகையில காலநிலை என்று சொல்லக்குள்ள காலநிலை பிற 3 வகைப்படும். அயன வளையம், இடைவெப்ப வளையம், முனைவு வளையம். அயன வளையத்துல மக்கள் வாழ்வதற்குரிய சிறந்த காலநிலையாக காணப்படுவதில் அங்கு அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். அவ்வாறான நாடுகளாக இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். அடுத்தது இடைவெப்ப வளையத்துல கொஞ்சம் ஓரளவு வாழ்வதற்குரிய இடமாக காணப்படுவதில் அங்க ஓரளவான மக்கள் வாழ்கின்றனர். அந்த இடங்களாக ரஷ்யாவின் சில நாடுகளை குறிப்பிடலாம். முனைவு வலயத்துல மக்கள் வாழ்வதற்கு பொருத்தமற்ற இடமாக காணப்படுவதால அங்க மக்கள் வாழ்வதே இல்லை. அவ்வாறான இடங்களாக அந்தார்டிக், ஆர்டிக் கண்டங்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக தரை தோற்றம் என்று சொல்லக்கூடாது கரையோரம், அன்சமவெளி, மத்திய மலைநாடு.
கரையோரத்துல வந்து உட்கட்டமைப்பு வசதி போக்குவரத்து சமவெளியான நிலம் என்பவற்றை காரணமாக அங்கு அதிகமான மக்கள் வாழ்கின்றனர். உதாரணமாக இலங்கை இந்தியாவை மட்டக்களப்பு கொழும்பு போன்ற கரையோர பிரதேசங்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக வந்து அன்சமவெளி. அன்சமவெளியில வந்து உட்கட்டமைப்பு வசதிகளில் காணப்படுகின்ற இடர்பாடுகள் காரணமாக அங்க ஓரளவான மக்கள் வாழ்கின்றனர். அவ்வாறான இடங்களாக வந்து பொலனறுவை பதுளை போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக வந்து மத்திய மலைநாடு. அங்க வந்து மலை காடுகள் அந்த நீர் வசதி அந்த அப்படியான காரணிகளா வந்து அங்க குறைவான மக்கள் வாழ்கின்றனர். உதாரணமாக இமயமலை நுவரெலியா போன்ற இடங்களை குறிப்பிடலாம். அடுத்ததாக வந்து நீர் வசதி. நீர் வசதி என்று சொல்லக்கூட மக்களது அடிப்படை தேவைகளுக்காகவும் விவசாயத்துக்காகவும் நீர் பயன்படுகின்றது. அந்த வகையில இருந்து நீர் வசதி அதிகமாக கிடைக்கின்ற இடத்துல அதிகமான மக்களும் குறைவாக கிடைக்கின்ற இடத்துல குறைவான மக்களும் வாழ்கின்றனர். அடுத்தது வந்து நகராக்கம். நகராக்கம் என்று சொல்லக்கூட உட்கட்டமைப்பு வசதி அபிவிருத்தி செயற்பாடு எல்லாம், அதாவது சுகாதாரம் கல்வி போக்குவரத்து அனைத்து வசதிகளும் அதிகமாக காணப்படுகிறது தான் நகராக்கம். அவ்வாறு அதிகமான காணப்படுற இடங்கள் நகரத்துல வந்து மக்கள் அதிகமாகவும் அது குறைவாக காணப்படுகின்ற கிராம பகுதியில வந்து மக்கள் குறைவாகவும் வாழ்கின்றனர். இறுதியாக போக்குவரத்து. போக்குவரத்து என்று சொல்லக்கூட வந்து கிராம நகரத்தை எடுத்து பார்த்தோம்னா கிராமத்துல வந்து குறைந்த அளவான போக்குவரத்து வசதி காணப்படுது, நகரத்துல அதிக அளவான போக்குவரத்து வசதி காணப்படுது. அதால கிராமத்துல குறைவளவான மக்களும் நகரத்துல அதிக அளவான மக்களும் வாழ்கின்றனர். உதாரணமாக பாவப்பட்டின கிராமத்தையும் மட்டக்களப்பு நகரத்தையும் குறிப்பிடலாம். அடுத்ததாக இறுதியாக வந்து குடித்தொகை எதிர்நோக்கின்ற சவால்கள் பிரச்சனைகள். இது வந்து 6 வகைப்படும். உணவு பாதுகாப்பு, வறுமை, ஊனமடைதல், முதியோர் சனத்தொகை அதிகரித்தல், இடப்பெயர்வு, காலநிலை தொடர்பான பிரச்சனை. அதுல வந்து வறுமை என்று சொல்லப்பட வந்து நிலையான வறுமை என்று சொல்லப்படுவது உணவு உடை உரையில் என்பவற்றை பெற்றுக்கொள்வதுள்ள தன்மையாகும். இதுல இயல்புகளாக வந்து மந்த போஷணை, நோய்கள், சொத்து, பொருளாதாரம் என்பன குறைவாக இருத்தலை குறிப்பிடலாம். அடுத்ததாக வந்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபை, உலக வங்கி என அனைத்தும் வறுமையை தனித்தலை ஒரு பெரிய சவாலாக எதிர்கொள்ளுது. இது வந்து 2015 ஆண்டு உலக புள்ளி வங்கியின் விவரங்களின் படி 702.1% மக்கள் வந்து இது வறுமை கோட்டின்கள் வாழ்றாங்க. இவங்கள்ல வந்து 347.1% மக்கள் வந்து சகாரா நாடுகள்ல வாழ்கின்றாங்க. இவங்க வந்து மொத்த சனத்தொகையில வந்து 95.2% மக்களாகும். இறுதியாக வந்து தென்னாசியாவில வந்து 231.3% மக்கள் தென்னாசியாவில வாழ்கின்றாங்க. அடுத்ததாக வந்து 1992 ஆண்டு, அதாவது 1992 ஆண்டு அக்டோபர் 17 உலக எங்கும் வறுமை ஒழிப்பு தினம் கொண்டாடப்படுகின்றது. அது உணவு பாதுகாப்பு. உணவு பாதுகாப்பு சொல்லப்படுவது 1996 ஆண்டு நடைபெற்ற உலக உணவு உச்சி மாநாட்டின்படி உணவு பாதுகாப்பு தொடர்பான ஒரு விளக்கம் பெறப்பட்டது. அந்த வகையில வந்து உணவு பாதுகாப்பு என்று சொல்லப்படுவது அனைத்து மக்களுக்கும் அனைத்து காலங்களிலும் செயத்திரமான வாழ்க்கையை கொண்டு நடத்துவதற்கு போஷாக்கான பாதுகாப்பான சுகாதாரமான உணவை பெற்றுக்கொள்வதுள்ள தன்மையாகும். அடுத்தது இது வந்து உணவின் உறுதித்தன்மை, உணவு அணுகுதன்மை, உணவு கிடைப்பது என்று 3 வகையில காணப்படுகின்றது. அணுகுதன்மை என்று சொல்லக்குள்ள வந்து தனிநபருக்கோ அல்லது குடும்பத்துக்கோ தமக்கு விருப்பமான உணவை பெற்றுக்கொள்வதாகவும், உறுதித்தன்மை என்று சொல்லக்கொள்ள அனைத்து காலங்களிலும் பல்வேறு வகையான உணவை பெற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, கிடைப்பன என்று சொல்லக்கொள்ள நுகர்வு விநியோகம் அதை பெற்றுக்கொள்றதுல வந்து காணப்படுற பிரச்சனைகளை குறிப்பிடலாம். அடுத்தது வந்து ஊனமடைதல் என்று சொல்லக்கொள்ள வந்து இவங்க வந்து சமூகத்துல ஒரு பிரஜையாக மதிக்கப்படுறாங்க. இவங்களுக்கு சொல்லி பல விளையாட்டுகள் நடத்தப்படுறது, ஒலிம்பிக் விளையாட்டு நடத்தப்படுறதை குறிப்பிடலாம். அடுத்ததாக வந்து பாலியலை தொடர்பான பிரச்சனை. பாலியலை தொடர்பான பிரச்சனைகளை சனத்தொகையில வந்து ஆண் பெண் தொடர்பான பிரச்சனையை குறிப்பிடலாம். இப்ப வந்து ஆண்களை விட பெண்களை வந்து அதிகமான பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்றாங்க. அதாவது உலக சுகாதார தகவலின்படி ஒரு நாளைக்கு கர்ப்பமடைதல், கருக்கலைப்பு, பிரசவம் போன்ற நிலைமைகளால் வந்து 585,000, அதாவது 585,000 மக்கள் வந்து இந்த பிரச்சனைகளால வந்து உயிரிழக்கின்றார்கள். அத்தோடு வந்து புற்றுநோய், மலேரியா, பீதிவத்து போன்ற காரணிகளால் உயிரிழப்பதை விட
15 தொடக்கம், அதாவது 15 தொடக்கம் 44 வயதுக்குட்பட்ட பெண்கள் வன்முறை காரணமாக உயிரிழக்கின்றனர் என்று கூறப்படுகின்றது. அதோடு சில மரபு ரீதியாக செய்யப்படுகின்றது, அதாவது பெண்களின் பாலுறுப்புகள் செய்யப்படுகின்ற சிதைவுகள் காரணமாகவும் அதிகமான பெண்கள் உயிரிழக்கின்றனர். அடுத்து முதியோர் சனத்தொகை அதிகரித்தல். முதியோர் சனத்தொகை அதிகரித்தல் சொல்லப்படுவது சனத்தொகை வயது கட்டமைப்புல 60 வயதை விட அதிகமான ஒரு அதிகரிப்பு காணப்படுவது முதியோர் சனத்தொகை அதிகரித்தல் ஆகும். இது பிறப்பு வீதம் என்பன குறைவாக காணப்பட்டாலும் ஆயுள் எதிர்பார்ப்பு அதிகமாக காணப்படுவது இதற்கான காரணமாகும். அடுத்தது ஐக்கிய நாடுகள் சபையின் தகவலின்படி முதுமையடைதல் வயதெல்லையாக 60 வயது குறிப்பிடப்பட்டது. இது 2011ஆம் ஆண்டு 11% காணப்பட்டது. எனினும் இது 2050 ஆண்டாகும் போது அதிகரிக்கும் என எதிர்கூறப்பட்டது. அதாவது 2050ஆம் ஆண்டு இது 2.1 மில்லியனாக அதிகரிக்கும் என எதிர்கூறப்பட்டது. இந்த முதுமை அடைதல் காரணமாக பல பிரச்சனைகள் ஏற்படுது. அதாவது முதுமையடைதல் அவர்களை பராமரிப்பதற்கான செலவு அதிகரிக்கின்றது, தங்கி வாழ்றது வீதம் அதிகரிக்கின்றது, அவர்களுக்கு கொடுப்பனவு வழங்குவதால் பொருளாதாரம் பாதிக்கடைகின்றது, இது உற்பத்தியை விட நுகர்வுக்கான கேள்வி அதிகரிக்கின்றன என பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. எனவே அடுத்தது இடப்பெயர்வு என்று சொல்லப்படுவது பல்வேறு அரசியல் காரணிகள் தமது சுய விருப்பமின்றி பல்வேறு அரசியல் காரணிகள் அடுத்த தமது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மக்கள் தமது சொந்த இடத்தை விட்டு வேறு நாட்டுக்கு செல்வது இடப்பெயர்வு எனப்படும். இது உள்நாட்டு இடப்பெயர்வு, வெளிநாட்டு இடப்பெயர்வு 2 வகைப்படும். எனவே நம்ம பிரச்சனைகளாக உணவு பாதுகாப்பு, வறுமை, ஊனமடைதல், பாலின பிரச்சனை, முதியோர் சனத்தை அதிகரித்த இடப்பெயர்வு என அனைத்தையும் பார்த்தாச்சு. இவை அனைத்தும் குடித்தொகை என்ற ஒரு பாடப்பரப்பாகும். நன்றி.